பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதன்படி தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த 2 கட்டங்களாக நடைபெறும் அந்த வாக்குப்பதிவு, அந்த வாக்குகள் அனைத்துமே நவம்பர் 14ஆம் தேதி எண்ணப்படும். அதற்கு பிறகு முடிவுகள் என்ன என்பது ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும். இதுதான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு. இதில் 7,43,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்காங்க. 90,712 வாக்குச்சாவடிகள் இதற்காக அமைக்கப்பட இருக்கு அப்படின்றதற்கான அறிவிப்பும் இப்போ வெளியாக இருக்கு. இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையிலும் கூட பீகார் சட்டமன்ற தேர்தல் என்ற உடனேயே அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் SIR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விவகாரம் தான் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும். முக்கியமாக இந்த பீகார் தேர்தல் என்பது இது தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநில தேர்தலாகவும் இது பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா நிதிஷ்குமார் அவருடைய ஆதரவு என்பது பாஜகவிற்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் மாநிலத்தில் எந்த வகையிலான வெற்றியை பெறப்போகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு. அதனால பீகார் தேர்தல் களம் அது என்னவாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக எந்தெந்த கட்சிகள் அங்கு முக்கிய பங்காற்றுது, அதே மாதிரி அவர்களோட தலைவர்கள் மூலமாகவும் நம்ம தெரிந்துக்கலாம். அதே மாதிரி நிதிஷ்குமார் பல்டூராம் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படித்தான் அவர் குறித்த விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இப்போ அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் அவருடைய செயல்பாடுகள் என்பதெல்லாம் என்னவாக இருக்கு, ஏன் அவர் பல்டூராம் அப்படின்னு அழைக்கப்படுறார் போன்ற முக்கியமான பல்வேறு பீகார் தேர்தல் களம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவதாக இப்போ ஒரு கட்சிகளுடைய கூட்டணிகளுடைய பலம் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமா பீகாரோட சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 243. இதுல பெரும்பான்மை வேணும் அப்படின்னா 122 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருந்து வர்றார். கட்சிகளுடைய பலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவிற்கான பலம் 80 இருக்கு. ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய பலம் 45. இந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா அவர்கள் கிட்ட 4 இடங்கள் இருக்கு. இதுல சந்தோஷ் சுமன் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். சுயேட்சைகள் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 131 என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலமாக தற்போதைக்கு இருக்கு. மற்றொரு புறம் மகாகத்பந்தன், அதாவது காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட அந்த கட்சிகளுடைய கூட்டணியை மகாகத்பந்தன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுல ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு 77 இடங்கள் இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 19 இடங்கள், CPI ML அவங்க 11 இடங்கள் வச்சிருக்காங்க. CPM பொறுத்த வரைக்கும் 2 இடங்களும், CPI 2 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக 111 இடங்கள் இருக்கு. இப்போ 2 கட்சிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. அந்த பெரும்பான்மைக்கு சற்று குறைவாகத்தான் எதிர்கட்சிக்கு இருக்கு. அந்த பெரும்பான்மைக்கு சற்று அதிகமாகத்தான் ஆளும் கட்சிக்கு இருக்கு, ஆளும் கூட்டணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது மாறுமா என்பதுதான் இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. இதுல முக்கியமா நிதிஷினுடைய செயல்பாடுகள், அவர் இதற்கு முன்பு என்னென்ன விதங்கள்லாம் அவர் மாறியிருக்கார் என்ற அந்த வரலாறை நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 2015க்கு முன்பாக 14க்கு முன்பாகவே பாஜகவுடன் கூட்டணியில தான் ஐக்கிய ஜனதா தளம் இருந்தது. ஆனா பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2014ஆம் ஆண்டுல பாஜக கூட்டணியிலிருந்து நிதிஷ் விலகிறார். அதுதான் முதல் விலகல் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 2014ஆம் ஆண்டுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்படுறாரு. அந்த தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்துல ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சியில இருந்தப்பவே 40 தொகுதிகளில் 38 அப்போ அவங்க போட்டிட்டாங்க. அதுல 2ல் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று தன்னோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு நிதிஷ்குமார் அறிவிக்கிறார். இந்த முடிவுக்கு முன்பாக அவர் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுது. குறிப்பாக பாஜகவிடமிருந்தே அந்த பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதனைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட மகாகத்பந்தன் கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவளிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த ஆட்சியை அவர் தக்க வைத்துக்கிறார். அதை தொடர்ந்து வர்ற 2015ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணியில் இருந்து தான் தேர்தலை சந்திக்கிறார் நிதிஷ்குமார்.
ஆனால் ஆர்ஜேடியோட தேஜஸ்வி யாதவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுது. இதில் அவருக்கு விருப்பம் இல்லை. அப்போது கூட்டணியில் இருந்தப்பவே ஆர்ஜேடிக்கான முக்கியத்துவத்தை நிதிஷ்குமார் விரும்பலை அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது. 2016ஆம் ஆண்டு பாஜகவோட பண மதிப்பிழப்பு, அந்த டிமானிட்டைசேஷன் அறிவிப்பெல்லாம் வரும்போது அதற்கு ஆதரவாக நிதிஷ்குமார் பேசுகிறார். அப்போவே அந்த சந்தேகம் எழுது, கூட்டணி மாறப்போகிறாரோ அப்படின்னு. அப்போது சிபிஐயோட ஒரு வழக்கு பதிவும் லாலு யாதவ் உள்ளிட்டவர்கள் மேலே பதியப்படுது. ஸோ அப்போது மகாகத்பந்தன் கூட்டணியில் தன்னை விட ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது என்ற எண்ணம் நிதிஷ்கிட்ட உருவாகுது. அதுதான் துணை முதலமைச்சர் பதவி தேஜஸ்வி யாதவுக்கு வழங்கப்பட்டதற்கு விருப்பம் இல்லாமல் போறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்ல தன்னுடைய கை ஓங்காம இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது சிபிஐயோட வழக்கு பதிவு நடக்கிறதுனால அலையன்ஸ்ல தன்னோட கை ஓங்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரார். அந்த சிபிஐயோட வழக்கு பதிவை தொடர்ந்து தேஜஸ்வி யாதவும் ராஜினாமா செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை நிதிஷ் கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்ட முன்வைக்கிறாரு. ஆனால் அது கூட்டணி கட்சிகளால் நிராகரிக்கப்படுது. அப்போதான் 2017ஆம் ஆண்டில் பாஜகவோட மீண்டும் அவர் சேர்றார். மகாகத்பந்தன் கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறார். அந்த பாஜகவோட சேர்ந்த பிறகும் அவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படுது. இப்போ பாஜகவை சேர்ந்த 2 பேர் துணை முதலமைச்சர்களாக ஆக்கப்படுறாங்க. ஏன்னா பாஜகவோட ஆதரவோடு தான் அவர் ஆட்சி அமைக்கிறார். அப்புறம் ஓராண்டு அந்த கூட்டணி போயிட்டு இருக்கு. அப்போ பாஜகவோட என்ஆர்சி, அந்த நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அந்த அறிவிப்பு வெளியாகுது. அதற்கு நிதிஷ் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் அங்கே அந்த அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, என்ஆர்சி என்பது ஒரு காரணமே ஒழிய பாஜகவிலிருந்து துணை முதலமைச்சர்களாக 2 பேர் இருந்தது அவருக்கு தொடக்கத்திலிருந்து விருப்பம் இல்லை. அதை இந்த என்ஆர்சி மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்ற காரணங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ இது தொடர்ந்துட்டே இருக்கும்போது 2022ஆம் ஆண்டில் பாஜகவோட கூட்டணியை முறிச்சுக்கிறாரு. மீண்டும் ஆர்ஜேடியோட அவர் இணைந்து மீண்டும் முதலமைச்சராக அவர் ஆகிறாரு. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது 2024ஆம் ஆண்டு திரும்பவும் மகாகத்பந்தன் கூட்டணியிலிருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறார். அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒன்று நாடளவில் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் நிதிஷ்குமார் அப்படின்னே சொல்லலாம். அந்த விஷயங்களெல்லாம் செஞ்ச பிறகு பாஜகவிற்கான ஆதரவாக அவர் மாறியது என்பது தேசிய அளவில் ஒரு பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, அது ஒரு இழப்பாகவும் அது பார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நிதிஷ்குமார் இப்படியான பல்டூராம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அவர் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்கான காரணங்களை நாம் பார்த்தோம். ஆனால் இதையெல்லாம் மீறி அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவு பீகாரில் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணங்கள், சமீபத்திய காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு டெவலப்மெண்டலுக்கான ஒரு நபராக, தலைவராக பார்க்கப்படுறார். அதோட சாதிவாரி கணக்கெடுப்பு, நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இதற்கான கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி வர சென்சஸ்ல சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்க்கப்படும், நடத்தப்படும். இந்த கோரிக்கைக்கான முதல் புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பீகார்ல நிதிஷ் நடத்தின சாதிவாரி கணக்கெடுப்பு தான். அந்த தொடர்ந்து தான் அது சார்ந்த கோரிக்கைகள் தேசிய அளவிலையும் உருவானுச்சு. ஸோ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின நிதிஷ் என்பது அவருக்கு ஒரு முக்கியமான பலமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அதிகபட்ச மக்கள் தொகை இருப்பதாக சொல்லப்படுற பீகார்ல அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினதன் மூலமாக இபிசி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பிளாக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவர்கள் அவர்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. அந்த சமூகத்திலிருந்து நிதிஷ் வந்தவர் அப்படின்றதும், அதே மாதிரி பெண்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக அவர் இருக்கார் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் நிதிஷ்க்கு ஒரு அசைக்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை அங்கே பீகாரில் இருக்கிற அரசியல் தளம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பல டிகேட்ஸாக முதலமைச்சராக தொடர்ற நிதிஷ்குமாருக்கான முக்கியத்துவம் அப்படின்றது அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்பது ஒரு புறம் இருக்கு. தனக்கு ஏற்றார் போன்ற கூட்டணிகள் மாறிக்கொள்வதன் மூலமாகவும் அவர் முதலமைச்சராக தொடர்ந்து வருகிறார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அவர் முதலமைச்சராக பல ஆண்டுகளாக தொடர்கிறார் என்பதை மறுக்க முடியாது. இதில் நிதிஷ்குமாருக்கான ஆதரவு குறையாமல் இருக்கா அப்படின்றத நிரூபணம் பண்ணுறதுக்கான ஒரு தேர்தலாகவும் 2025 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அவர் மீதான விமர்சனங்கள் தற்போது முன்வைக்கப்படுவது என்ன அப்படின்னா, வயதானவராக இருக்கிறார், 74 வயது ஆகிறது. அவருடைய உடல்நிலை சார்ந்த பல்வேறு கேள்விகள்
கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அது ஒரு முக்கியமான விமர்சனமாக அவர் மீது முன்வைக்கப்படுது. இப்போ 2025 அவர் ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் அதே கூட்டணியில் தொடர்வாரா, கூட்டணி மாறுவாரா என்பது ஒரு விமர்சனம். அதே மாதிரி எஃபெக்டிவா அந்த கவர்னன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கான திறன் அவர்கிட்ட இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு 2ஆம் நிலை கட்சியாக இருந்துவிடக்கூடாது என்ற கட்டாயம் அவருக்கு இருக்கு. இப்போ வெளியில எதிர்கட்சிகளோட அதிகமான தொகுதிகளை வாங்குறது என்பது அவர் அவசியம் என்பது போக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளாகவே பாஜகவை விட அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்பதான் அவருடைய தலைமையில் அந்த கூட்டணி இயங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால அந்த தேவையும் நிதிஷ்குமாருக்கு இருக்கு. ஸோ நிதிஷ்குமார் பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் என்ற ஒரு இளம் தலைவராக பார்க்கப்படக்கூடியவராக நம்ம பார்க்கலாம். ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியை வழிநடத்துபவராக தலைவராக இருக்கக்கூடிய அவர் கட்சியோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா லாலு யாதவுக்கு பிறகு அவர் பல்வேறு இடங்களில் முக்கியமாக 2020 தேர்தலில் 77 இடங்களில் அவர் வெற்றி பெற்றார். அது ஆர்ஜேடியை ஒரு தனிப்பெரும் கட்சியாக மாற்றியது. அதே மாதிரி பாஜகவுக்கும் ஆர்ஜேடிக்குமான அந்த வாக்கு சதவீத வித்தியாசம் என்பது 0.03% இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரே அளவிலான வாக்கு சதவீதத்தை தான் 2 கட்சிகளும் பெற்றிருக்கு அப்படின்னே நாம சொல்லலாம். அவருக்கான சவால்கள் இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா, யாதவ் அல்லாதவர்களோட ஆதரவையும் பெற வேண்டிய அவசியம் தேஜஸ்விக்கு இருக்கு. அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கு மாற்றான ஒரு தலைவர் அப்படின்னு தன்னை நிரூபிச்சுக்க வேண்டிய அவசியம் தேஜஸ்வி யாதவுக்கு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த தேர்தலில் அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே இருக்கிற மாநில தலைவர்கள் இல்லாமல் ராகுல் காந்தி நேரடியாக பீகார் தேர்தல் களத்தில் நிற்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு முக்கியமான காரணம் எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதை எதிர்த்து ராகுல் காந்தி பீகார் களத்தில் நேரடியாக அவர் நின்ற பல்வேறு தருணங்களை நம்ம தொடர்ந்து சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி இந்த மாதிரி தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க. அதற்கு பிறகு பீகாரில் தங்கள் கட்சி அல்லது தங்கள் கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ்க்கு இருக்கு. ஸோ அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ராகுலுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸை விட ராகுலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் அவருடைய நேரடி தலையீடு பீகார் தேர்தல் களத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமான ஒரு விஷயம், அப்படியான ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார் என்பதை நிரூபிக்கும் விதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓட்டர் அதிகார் யாத்ரா. அந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான யாத்திரையை பீகார் முழுக்க ராகுல் காந்தி நடத்தினார். அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவை அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பெற முடியும் அப்படின்னு அவர் நம்புறார். ஸோ அது வாக்குகளாக மாறுமா என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த இபிசி, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்க மொத்த பீகார் மக்கள் தொகையில் 36% பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் சொல்லப்படுது. அப்போ காங்கிரஸ் இதை பேஸ் பண்ணி அவர்களுக்கென்று பிரத்யேகமான திட்டங்களை அறிவிக்கிறாங்க. 10 விதமான திட்டங்களை அதை அறிவிக்கிறாங்க. அதை அதிபிச்சா நியாய் சங்கல்ப் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது. அதாவது எஸ்சி எஸ்டி இந்த மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறை நடக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக சில சட்டங்கள் வகுக்கப்படுற மாதிரி இபிசிக்கு ஆதரவாக சில சட்டங்கள் வகுக்கப்படும். அதே மாதிரி அவர்களுக்கென்று இருக்கிற அந்த இடஒதுக்கீடுகள், மக்கள் பிரதிநிதித்துவத்தில் இருக்கிற அந்த இடஒதுக்கீடுகளுடைய சதவிகிதம் என்பது 20% 30% உயர்த்தப்படும் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பீகார்ல காங்கிரஸ் பெறக்கூடிய அந்த வெற்றி என்பது பீகார்ல காங்கிரஸோட நிலை என்ன, நிலைப்பாடு என்ன அப்படின்றத தாண்டி ஒரு இந்தி மொழியை பேசும் மாநிலத்தில் ராகுலுடைய தாக்கம், காங்கிரஸ் கட்சியினுடைய தாக்கம் என்ன அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் முழு கவனத்தையும் பீகார் தேர்தல் களத்தில் செலுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஓபிசி அவர்களுடைய வாக்குகளையும், மார்ஜினலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய வாக்குகளையும் ஒருங்கிணைப்பதற்கான காங்கிரஸுடைய தொடர் முயற்சி 2024 அவர்களை டார்கெட்டாக வைத்து காங்கிரஸ் பணியாற்றியதை நம்மளால பார்க்க முடிந்தது. ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை பீகார்ல செய்ய முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அதற்கான முயற்சிகள்லையும் காங்கிரஸும் சரி, ராகுலும் ஈடுபடுறாங்க. அடுத்ததாக லோக் ஜனசக்தி கட்சி, சிராக் பஸ்வானோட கட்சி. ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான் ஒரு நடிகராக தொடக்கத்தில் அறியப்பட்டவர். பின்பு கட்சியில் இணைந்து அதில் அவர்
பணியாற்றிட்டு இருக்கார், இப்போ எம்பியாவும் இருக்கார். ஆனால் பீகார் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்த நிலையில் அவருடைய அந்த கட்சியினுடைய முக்கியத்துவம் இந்த தேர்தலில் இருக்கு. அது அந்த கட்சிக்கான முக்கியத்துவம் அப்படின்னும் சொல்லலாம். 2014 பொது தேர்தலில் 6 இடங்கள்ல அந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தாங்க. 2019 6 இடங்கள்ல வெற்றி தொடர்ந்தது. 2024 5 இடங்கள்ல வெற்றியாக இருந்தது. இது எல்லாமே நாடாளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் அப்படி தலித் வாக்குகளை ஒருங்கிணைக்கிறாரா என்ற எதிர்பார்ப்பு தான் அந்த கட்சி சார்ந்த முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கு. ஒரு ஸ்பாய்லர், அதாவது வாக்குகளை பிரிக்கக்கூடியவராகவும் அல்லது ஒரு கூட்டணியில் ஒரு ஜூனியர் பார்ட்னராக மட்டும் இல்லாமல் ஒரு ரீஜனல் ஃபோர்ஸாக அவர் இருக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கான பதிலை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் சிராக் பஸ்வானுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற பட்சத்தில் அதற்கு பிறகு இங்கே பீகாரில் அவர் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் பல்வேறு இடங்களில் பீகார் இஸ் காலிங் மீ அப்படின்ற கருத்துக்களெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஒரு இளம் தலைமுறை தலைவராக அறியப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஸோ அவருடைய தாக்கம் இந்த தேர்தலில் என்னவாக இருக்கும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாக்குகள், அதாவது கூட்டணியில் இடங்கள், தொகுதி பங்கீடுகள் பெறுவதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக அவங்க மாறணும் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் அவங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அந்த கட்சிக்கு இருக்கு. அடுத்ததாக ஜன் சூரஜ் கட்சி, பிரசாந்த் கிஷோரோட கட்சி. இது தொடர்ந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி, காங்கிரஸ் அல்லது பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் அப்படின்னு இருக்கிற இந்த இருமுனை போட்டி என்பதை உடைத்து ஒரு புது மாற்று சக்தியாக வருவேன் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தோடு உள்ள நுழைஞ்சிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இவர் ஏற்கனவே 2024 நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அந்த போட்டியிட்ட போது மொத்தம் 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் எதுலையுமே அவர் வெற்றி பெறல. ஆனால் 3 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்தார். ஒரு தொகுதியில் 4வது இடம் அவருக்கு கிடைத்தது. மொத்தமாக 243 தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிடுவோம், அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அறிவிச்சிருக்கார். இதில் முக்கியமான ஒன்று, ஒரு மிகப்பெரிய தேசிய அளவிலான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பார்க்கப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவர் தன்னுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் அறிவிச்சிருக்கார். இடைத்தேர்தலில் பெரிதளவில் அவரை நிரூபிக்க முடியலை. ஆனால் அவர் மாற்று சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதாக சொல்லக்கூடிய விஷயத்தில் வாக்குகளாக அதற்கான ஆதரவு அவருக்கு கிடைக்குமா என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கு. அப்போது இதில் அவர் நிரூபிக்கிற அடிப்படையில் தான் அவர் தன்னை மாற்று சக்தியாக அவர் நிரூபிக்கிறாரா அப்படின்றது ஒரு விஷயம். அப்படி நிரூபிக்காத பட்சத்தில் 10ஓடு 11 கட்சியாக அவர் சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பிரசாந்த் கிஷோருக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவர் என்ன செய்ய போகிறார், என்ன நம்பிக்கையை வாக்காளர்கள் கிட்ட ஏற்படுத்த போகிறார் என்ற பல்வேறு கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இவர்களெல்லாம் தான் முக்கிய ஒரு போட்டியாளர்களாக பீகார் தேர்தல் களத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களோட முயற்சிகள் அவர்களுக்கு என்ன விதமான பலனை தரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.